நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் மதுரவாடா மாரிக்கவலசாவை சேர்ந்த வரலட்சுமிக்கும் ரமேஷ் தம்பதிக்கும் 3 வயதில் சிந்துஸ்ரீ என்ற குழந்தை உள்ள நிலையில் ரமேஷ் பணி நிமித்தமாக வெளியூர் சென்றிருந்தார். வரலட்சுமி வேலைக்கு சென்ற தொழிற்சாலையில் அறிமுகமான ஜெகதீஷ் என்பவருடன் ஏற்பட்ட ரகசிய காதலால் தவறான தொடர்பும் ஏற்பட்டது. ஊர் திரும்பிய கணவரான ரமேஷ் மனைவியின் செல்போனில் காற்று கூட புக இடமில்லாமல் காதலுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து கேட்டு மனைவியான வரலட்சுமியை கண்டித்ததால் இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டது. இதையடுத்து கணவரை பிரிந்து சென்ற வரலட்சுமி குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். கடந்த 4 மாதங்களாக வரலட்சுமி ஜெகதீஷுடன் குடித்தனம் நடத்தி வந்த நிலையில் குழந்தையை பார்க்கும் ஆவலில் மனைவியை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார் ரமேஷ். 2 நாட்களுக்கு முன்பு குழந்தை உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டதாக கூறிய வரலட்சுமி குழந்தையின் சடலத்தை மதுரவாடாவில் உள்ள மயானத்தில் புதைத்து விட்டதாகவும் கணவரான ரமேஷுக்கு தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ந்து போன ரமேஷ் தன்னுடைய குழந்தை உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் மனைவியே கள்ளக்காதலுடன் சேர்ந்து திட்டமிட்டு குழந்தையை கொலை செய்திருப்பதாக மதுரவாடா காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். இந்த புகாரை ஏற்ற போலீசாரும் வழக்கு பதிவு செய்து குழந்தை அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து சடலத்தை தோண்டியும் எடுத்தனர். பிணக்கூறுவாய்க்காக தனது குழந்தையின் சடலத்தை தூக்கி கொண்டு கனத்த இதயத்துடன் ரமேஷ்குமாரும் விசாகப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு ஆட்டோவில் புறப்பட்டும் சென்றார். மேலும் பிணக்கூறாய்வில் வரலட்சுமி காதலான ஜெகதீசனுடன் சேர்ந்து திட்டமிட்டு குழந்தையை கொலை செய்தது உறுதியானது. இதையடுத்து ரகசிய காதல் கொலையாளிகளான வரலட்சுமி மற்றும் ஜெகதீஷ் ஆகிய இருவரையுமே பிடித்து விசாரித்தனர். இதில் காதல் வாழ்க்கையை உல்லாசமாக வாழ்வதற்கு இடையூறாக இருந்ததால் தனது குழந்தையை கள்ளக்காதலுடன் சேர்ந்து கொலை செய்து உடல்நலம் சரியில்லாமல் குழந்தை உயிர்ந்ததாக நாடகமாடி புதைத்ததை வரலட்சுமியும் ஒப்புக்கொண்டார். இது குறித்து விரிவான விசாரணை நடத்த வரலட்சுமி மற்றும் ஜெகதீஷ் இருவரையும் சம்பவம் நடந்த வீட்டிற்கு போலீசாரும் அழைத்துச் சென்றனர். அப்போது கொடூர கொலையாளிகள் இருவருக்கும் எதிராக ஆவேசமாக திரண்ட பொதுமக்கள் போலீசாரின் வாகனத்தையே சுற்றி வளைத்து குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், நாங்களே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்றோம் என்று வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பும் ஏற்பட்டது. போலீசார் வாகனத்தை மறித்து கீழே படுத்து மறியல் செய்த அப்பகுதி மக்கள் போலீஸ் வாகனத்தையும் தாக்கத் தொடங்கினார்கள். இதையடுத்து போலீசார் இருவரையுமே வாகனத்தை விட்டு கீழே இறக்காமல் மீண்டும் காவல் நிலையத்திற்கே அழைத்து வந்து விசாரணையும் மேற்கொண்டனர். குழந்தைக்கு விஷம் கலந்த உணவு கொடுத்து கொலை செய்திருக்கலாம் என்று கூறப்படுவதால் போலீசார் அது தொடர்பான தடயங்களையும் சேகரித்து வருகிறார்கள். வேலைக்கு சென்று குடும்பத்தை கவனிக்க நல்ல கணவனும் இருவரது அன்பின் அடையாளமாக அழகிய பெண் குழந்தையும் இருக்க மரமிட்டு மரம் தாவும் குரங்குகள் போன்ற நிலையில்லாத மனம் கொண்ட திருட்டுத்தனமான காதலால் கொலைகாரி பட்டத்துடன் ஊரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகும் அவல்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் வரலட்சுமி.